வணக்கம். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது உங்களுக்கான ஒரு சிறப்பு ஆலோசனை. இன்னைக்கு நாம பல குடும்பங்களுக்கு, குறிப்பா ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைங்களை வளர்க்கிற பெற்றோருக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை ஆழமா பார்க்க போறோம். அதாவது குழந்தைகளின் தூக்க பிரச்சனைகள். ஆமாம், நம்ம கையில இருக்கிறது திரு எஸ் சிவகுமார் அவங்களோட குறிப்புகள். இவர் காஞ்சிபுரம் மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனத்தோட முன்னாள் முதல்வர். அவரோட ஆட்டிசம் பெற்றோர்களுக்கான தொடர் விழிப்புணர்வு செலவுல இணைய வழி பயிற்சி இது முக்கியமா திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட அனைவருக்கும் இலவச தரமான கல்வி முயற்சியோட ஒரு பகுதியா வருது. சரி சரி, நல்ல முயற்சி. ஆமா, இதுல என்னன்னா பல பெற்றோர்கள், முக்கியமா கிராமப்புறங்கள்ல தன் குழந்தை ஏன் ராத்திரியில சரியா தூங்க மாட்டேங்குதுன்னு புரியாம தவிக்கிறாங்க. அவங்களுக்கும் சோர்வு, குழந்தைக்கும் சோர்வு. உண்மைதான். இந்த குறிப்புகள் மூலமா அந்த சவாலோட ஆணிவேரை புரிஞ்சுக்கவும் சில நடைமுறை வழிகளை கண்டறியவும் முயற்சி பண்ண போறோம். சரி, இந்த விஷயத்தை இன்னும் ஆழமா அலசுவோமா? கண்டிப்பா. இது உண்மையிலேயே பல குடும்பங்கள் சந்திக்கிற ஒரு சவால். ஆட்டிசம் இருக்கிற குழந்தைங்களோட மூளை தகவல்களை ப்ராசஸ் பண்ற விதம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். ஓஹோ, அது அவங்களோட தூக்கத்தையும் நேரடியா பாதிக்குது. திரு சிவகுமார் அவர்களோட இந்த பயிற்சியோட நோக்கமே எந்த செலவும் இல்லாம உங்களுக்கு வசதியான நேரத்துல கேட்டு பயனடைகிற மாதிரி தகவல்களை கொடுக்கறது தான். ரொம்ப அருமை. இந்த குறிப்புகள்ல அனிதா மிகிர்னு ஒரு தாய் மகனோட கதை வருது பாருங்க. ஆமாம், அனிதாவோட 5 வயசு பையன் மிகிருக்கு ஆட்டிசம். ஒவ்வொரு ராத்திரியும் அவனுக்கு ஒரு பெரிய போராட்டம். கேட்கவே கஷ்டமா இருக்கு. இரவு 9 மணிக்கெல்லாம் லைட் அணைச்சாலும் மிகிர் நடுராத்திரி வரைக்கும் முழிச்சுட்டே இருப்பான். படுக்கையில கிடந்து உருளுவான், சில சமயம் அழுவான். ஐயோ பாவம். இன்னும் சில ராத்திரிகள்ல 3-4 தடவை எழுந்து சிரிப்பான், முணுமுணுப்பான், ரூம்குள்ள ஓடுவான். அட கடவுளே. இதனால அனிதாவுக்கும் தூக்கம் இல்ல. மிகிரும் காலையில ரொம்ப டயர்டா இருப்பான். ஏன் அவனோட உடல் தூக்கத்தை இப்படி நிராகரிக்குதுன்னு யாருக்குமே புரியல. இது உங்களுக்கும் பரிச்சயமான ஒரு அனுபவமா இருக்கலாம். நிச்சயமா நிறைய பெற்றோருக்கு இருக்கும். இதே போல தினமும் கஷ்டப்படுற பெற்றோர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இதுல முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இது பெற்றோரோட தப்பு கிடையாது. அதாவது அவங்க ஏதோ சரியா செய்யலன்னு அர்த்தம் இல்ல. சரி, அனிதாவோட இந்த கதை இந்த பிரச்சனையோட அந்த உணர்ச்சிகரமான பக்கத்தையும் பெற்றோர் படுற கஷ்டத்தையும் நல்லா காட்டுது. ஆமா, இந்த குறிப்புகள்ல வர டாக்டர் சென் விளக்குற மாதிரி ஆட்டிசம் பாதிப்புள்ள நிறைய குழந்தைங்களுக்கு தூக்கத்துல பிரச்சனை இருக்கு. அவங்களோட மூளை சுலபமா அந்த அமைதி நிலைக்கு வர்றதில்ல. அதுதான் பிரச்சனையின் அடிப்படை. ஆமா, டாக்டர் சென் சொல்ற சில விஷயங்கள் கேட்க ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. சாதாரண வெளிச்சம், சின்னதா கேட்கிற சத்தம், ஏன் நம்ம போர்த்திக்கிற பெட்ஷீட்டோட அந்த உணர்வு, ஆமா அந்த டெக்ஸ்டர் கூட, அது கூட அவங்களோட தூக்கத்தை கெடுத்து முடிச்சுக்க வச்சிடுமா. நாம இதெல்லாம் ஒரு விஷயமாவே எடுத்துக்க மாட்டோம் இல்லையா? உண்மைதான். இதுக்கு காரணம் அவங்களோட அந்த உணர்திறன் செயலாக்க முறை, அதாவது சென்சரி ப்ராசஸிங்னு சொல்றோம்ல. ஓ, சென்சரி ப்ராசஸிங். ஆமா, நம்ம மூளை தானாவே தேவையில்லாத சத்தம், ஒளி, தொடுதல் உணர்வுகள் எல்லாம் கொஞ்சம் ஃபில்டர் பண்ணிடும், ஓரளவுக்கு ஓரங்கட்டிடும். ஆனா ஆட்டிசம் இருக்கிற சில குழந்தைங்களுக்கு அந்த வடிகட்டி சரியா வேலை செய்யாது. சரி சரி, எல்லா உணர்வுகளும் ஒரே நேரத்துல ரொம்ப அதிக தீவிரத்தோட உள்ள வர்ற மாதிரி இருக்கும் அவங்களுக்கு. அது ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கும். டாக்டர் சென் சொன்ன இன்னொரு விஷயம் இன்னும் சுவாரஸ்யமானது. மிகிர் போர்வை கடியில ஒளிஞ்சுப்பானா. அனிதா ஏன்னு கேட்டதுக்கு டாக்டர் சொல்றாரு, அவன் பயப்படல, ஆனா ஒரு விதமான பாதுகாப்பு தேடுறான். அவனுடைய உடம்புக்கு அமைதி அடையறதுக்கு ஆழமான அழுத்தம், அதாவது டீப் பிரஷர் தேவைப்படுதுன்னு சொல்றாரு. ஆமா, அந்த ஆழமான அழுத்தம் அப்படிங்கிறது என்னன்னா ஒரு இதமான கொஞ்சம் இறுக்கமான அணைப்பு கொடுக்கிற உணர்வு மாதிரி. ஓ அப்படியா? அந்த அழுத்தம் நரம்பு மண்டலத்துக்கு நீ பாதுகாப்பா இருக்கிற, அமைதியா இருன்னு ஒரு மெசேஜ் அனுப்புது. அதனால உடல் கொஞ்சம் கொஞ்சமா அமைதி அடைய தொடங்குது. அப்போ மிகிர் போர்வைக்குள்ள ஒளிஞ்சுக்கிறது அந்த அழுத்தத்தை தேடிதான். ஆமா, பெரும்பாலும் அப்படிதான். இது பயம் இல்ல, மாறா அவருடைய உணர்வு மண்டலம் அளவுக்கு அதிகமான தூண்டுதலுக்கு, அதாவது ஓவர் ஸ்டிமுலேஷனுக்கு உள்ளாகி அதிலிருந்து தப்பிக்க ஒரு வழியா அதை செய்யறான். செஞ்சு பாருங்களேன், ஒரே நேரத்துல 100 டிவி சேனல் சத்தம் உங்க காதுக்குள்ள கேக்குது. பிரகாசமான விளக்குகள் கண்ணு கூசுது. யாரோ உங்க தோளை லேசா தட்டிட்டே இருக்காங்க. இப்படி எல்லா உணர்வுகளும் ஒரே நேரத்துல அளவுக்கு அதிகமா உள்ள வர்றது மாதிரி இருந்தா எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம், சமாளிக்கவே முடியாது. அது மாதிரி ஒரு நிலைமை தான் இது அவங்களுக்கு. ஆமா, அதனால நமக்கு சாதாரணமா தெரியற சூழல்கள் கூட அவங்களுக்கு ரொம்ப அதிகமா சமாளிக்க முடியாததா இருக்கலாம். இத பெரிய படத்துல வச்சு பார்த்தா இந்த தூக்க பிரச்சனைகளுக்கு வெறும் பழக்க வழக்க சார்ந்த காரணங்கள் மட்டும் இல்ல. வேற என்ன காரணம்? அவங்களுடைய நரம்பு மண்டலம் சார்ந்த, அதாவது நியூரலாஜிக்கல்,
ஆழமான காரணங்களும் இருக்குன்னு புரியும். தூக்கம் வர்றதுக்கு மூளை ஒரு அமைதி நிலைக்கு போகணும் இல்லையா? ஆமா. ஆனா அவங்களுக்கு அந்த டவுன் ஷிஃப்ட் பண்றது, அந்த அமைதி நிலைக்கு மாறுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. மீரோட இந்த அனுபவத்தை பார்க்கும்போது இது மாதிரியான உணர்திறன் சவால்களை எப்படி சமாளிக்கிறது, எப்படி தூக்கத்துக்கு தயார்படுத்துறதுன்னு கேள்வி எழும்புது இல்லையா? ஆமா ஆமா. டாக்டர் சென் இதுக்கு ஒரு முக்கிய தீர்வு சொல்றாரு. அதுதான் ஒரு அமைதியான யூகிக்க கூடிய படுக்கை நேர வழக்கம், ஒரு காம் பிரெடிக்டபிள் பெட் டைம் ரூட்டீன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். தினமும் ராத்திரி தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு 20-30 நிமிஷம் இதுக்காக ஒதுக்கணுமா. அவர் சொல்ற சில படிகள் சொல்லுங்க. 1, அறையில வெளிச்சத்தை குறைச்சு மங்கலான லைட் மட்டும் போடணும். சரி. 2, தூங்க போறதுக்கு குறைஞ்சது 1 மணி நேரத்துக்கு முன்னாடி டிவி, மொபைல், டேப்லெட்னு எல்லா ஸ்கிரீன்களையும் ஆஃப் பண்ணிடணும். அதுல இருந்து வர நீல ஒளி தூக்கத்தை கெடுக்கும்னு சொல்றாங்க. ஆமா, அது மெலட்டோனின் சுரப்ப பாதிக்கும். அப்புறம் 3, முடிஞ்சா வெதுவெதுப்பான தண்ணியில குளிக்க வைக்கலாம், இல்லனா மென்மையா மசாஜ் செஞ்சு விடலாம். ரிலாக்ஸ் பண்ணும். 4, ரொம்ப மெல்லிசான இசை அல்லது வெள்ளை இரைச்சல் மாதிரி சீரான சத்தத்தை, ஒயிட் நாய்ஸ், ஒலிக்க விடலாம். வெள்ளை இரைச்சல்னா ஒரு ஃபேன் ஓடுற மாதிரி சீரான சத்தம்னு சொல்றாங்க. ஆமா, அது திடீர்னு வர்ற மத்த சத்தங்களை மறைச்சிடும். ஒரு நிலையான பின்னணி சத்தம். கடைசியா மிக முக்கியமா, தினமும் கரெக்டா ஒரே நேரத்துக்கு படுக்க போகணும். வீக்கெண்ட்ல கூட மாத்த கூடாதான். அந்த கன்சிஸ்டன்சி. ஆமா, இந்த வழக்கத்தோட முக்கியத்துவம் என்னன்னா அதுல இருக்கிற யூகிக்க கூடிய தன்மை, பிரெடிக்டபிலிட்டி. சரி, அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சா ஆட்டிசம் இருக்கிற பல குழந்தைகள் பாதுகாப்பா உணர்வாங்க. குழப்பமும் எதிர்பாராத மாற்றமும் அவங்களுக்கு மன அழுத்தத்தை அதிகப்படுத்தும். ஓஹோ. இந்த வழக்கத்துல இருக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்பும் இப்போ தூங்க போறோம், உடம்பும் மனசும் அமைதியாக வேண்டிய நேரம்னு மூளைக்கு மெதுவா சிக்னல் அனுப்புது. இது ஒரு எக்ஸ்டர்னல் ரெகுலேட்டர் மாதிரி செயல்பட்டு அவங்களோட நரம்பு மண்டலத்தை அமைதிப்படுத்த உதவுது. புரியுது. இங்க ஒரு முக்கியமான கேள்வி வருது பாருங்க. இந்த பொதுவான வழிகாட்டுதல்களை வச்சு உங்க குழந்தையோட தனிப்பட்ட விருப்பங்கள், தேவைகளுக்கு ஏத்த மாதிரி இந்த வழக்கத்தை எப்படி இன்னும் சிறப்பா மாற்றி அமைக்கலாம்? ஆமா, ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி இல்லையா? அதேதான். சில குழந்தைகளுக்கு மெல்லிசான இசை பிடிக்கும், சிலருக்கு முழு அமைதி தேவைப்படலாம். அதை நாம தான் கவனிக்கணும். ரொம்ப சரி. சரி, இப்போ வழக்கம் எல்லாம் செட் பண்ணியாச்சு. ஆனா ராத்திரியில குழந்தை திடீர்னு எழுந்துக்கா என்ன பண்றது? இது நிறைய பெற்றோர் கேட்கிற கேள்வி. ஆமா, இதுவும் நடக்கும். அதுக்கும் டாக்டர் சென் சில யோசனைகள் சொல்றாரு. குழந்தை திரும்பவும் தூங்குறதுக்கு உதவ சில விஷயங்கள் செய்யலான்னு. என்ன மாதிரி? 1, முடிஞ்சா எடையுக்த போர்வை, அதாவது வெயிட்டட் பிளாங்கெட் பயன்படுத்தலாம். அது அந்த ஆழமான அழுத்தத்தை கொடுக்கும்னு பார்த்தோம்ல. அப்படி இல்லைன்னா சாதாரண போர்வையை கொஞ்சம் இறுக்கமா உடம்பு சுத்தி போட்டி விடலாம். சரி. 2, அவங்க போடுற நைட் ட்ரெஸ், அந்த பைஜாமா ரொம்ப மென்மையா இருக்கணும். முக்கியமா துணியில பின்னாடி இருக்கிற டேக் இல்லாம பாத்துக்கணும். சில குழந்தைங்களுக்கு அந்த டேக் உறுத்திக்கிட்டே இருந்த தூக்கத்தை கெடுக்கும். இது டாக்டைல் சென்சிட்டிவிட்டி பிரச்சனை. ஆமா, அந்த தொடு உணர்திறன். 3, குழந்தை எழுந்திருச்சுன்னு டக்குன்னு பிரகாசமான லைட் போடவே கூடாது. முடிஞ்சா ரொம்ப மங்கலான நைட் லேம்ப் மட்டும் பயன்படுத்தலாம். ஆமா, வெளிச்சம் தூக்கத்தை விரட்டிடும். 4, அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பழக்கமான ஒரு பொருளை கையில கொடுக்கலாம். அது ஒரு சின்ன டெடி பியரா இருக்கலாம், இல்ல அவங்க எப்பவும் வச்சிருக்கிற தலையணையா இருக்கலாம். ஒரு கம்ஃபர்ட் ஆப்ஜெக்ட். அது ஒரு பாதுகாப்பு உணர்வை கொடுக்கும். இதுல ரொம்ப முக்கியமா கவனிக்க வேண்டியது, குழந்தை ராத்திரியில எழுந்தா அவங்க கிட்ட அதிகம் பேசக்கூடாது, அமைதியா இருக்கணும். சரி சரி. அதிக பேச்சு, அதிக வெளிச்சம் இதெல்லாம் அவங்களை இன்னும் அதிகமா ஸ்டிமுலேட் பண்ணி தூக்கத்தை போக்கிடும். அமைதியும் நிசப்தமும் தான் அவங்க திரும்ப தூக்க நிலைக்கு போறதுக்கு உதவும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இந்த உத்திகள் எல்லாமே அடிப்படையில குழந்தையின் உணர்திறன் அமைப்பை அமைதிப்படுத்துறத நோக்கமாக கொண்டவை. காமிங் தி சென்சரி சிஸ்டம். ஓகே. எடை குறைஞ்ச போர்வை ஒரு பாதுகாப்பான அரவணைப்பு மாதிரி. மென்மையான துணி தொடு உணர்திறன் அதிகமா இருக்கிற குழந்தைங்களுக்கு எரிச்சலை குறைக்கும். ராத்திரியில குழந்தை எழும்போது எவ்வளவு முடியுமோ அவ்வளவு குறைவான தூண்டுதலை, அதாவது மினிமல் ஸ்டிமுலேஷனை பராமரிக்கிறது ரொம்ப முக்கியம். வெளிச்சம், சத்தம், பேச்சு இதெல்லாம் குறைச்சு அவங்க தூக்க சுழற்சி முடிஞ்ச வரைக்கும் தடைப்படாம இயல்பா திரும்ப தொடங்குறதுக்கு உதவணும். நாம திரும்பவும் அந்த அனிதா மேற்கதைக்கு வருவோம். டாக்டர் சென்னோட ஆலோசனைகளை கேட்ட பிறகு அனிதா அன்னைக்கு ராத்திரி அந்த புதிய முறைகளை முயற்சி செய்யறாங்க. சரி, என்ன ஆச்சு? லைட்டா மங்கலாக்குறாங்க. மேற்கு ஒரு சின்ன படுக்கை நேர கதையை வாசிச்சு காட்டுறாங்க.
அறையில மெல்லிசான இசை ஓடுது. மிகிர் அவனுக்கு ரொம்ப பிடிச்ச தலையணைய கட்டி பிடிச்சுக்கிட்டு படுத்திருக்கான். கொஞ்ச நேரத்துல அவனுடைய பிடி தளர்ந்து போகுது, மூச்சு சீராகுது. முறையா அவன் ரொம்ப நிம்மதியா போராட்டம் இல்லாம தூங்கி போறான். அட, ரொம்ப சந்தோஷமான விஷயம். ஆமா, அன்னைக்கு நடுராத்திரி 2 மணிக்கு அவன் எழுந்தான். ஆனா இந்த முறை அனிதா பதட்டப்படல. சரி, பிரகாசமான லைட் போடல, அதிகமா பேசல. அமைதியா அவனுடைய கையை மட்டும் குடிச்சுக்கிட்டாங்க. கொஞ்ச நேரத்துல அவன் திரும்பவும் தூங்கிட்டான். அருமை. அந்த அமைதிதான் முக்கியம். அப்போ இதுல இருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? இதுல இருந்து தெரியறது என்னன்னா, தூக்க பிரச்சனை ஒரே ராத்திரியில மாயமா மறையாது. இது ஒரு தொடர் முயற்சி. ஆமா, பொறுமை வேணும். ஆமா, ஆனா அந்த யூகிக்கு கூடிய அமைதியான படுக்கை நேர வழக்கம், பெற்றோர் கொடுக்கிற ஆறுதல், அவங்க காட்டுற பொறுமை, இதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையின் மூளைக்கு ஓய்வெடுக்கிறது பாதுகாப்பானது, அமைதியா தூங்கலாம் அப்படின்னு கத்து கொடுக்கும். சரி, நிலைத்தன்மையும், அதாவது கன்சிஸ்டன்சியும் பொறுமையும் தான் இங்க மிக முக்கியம். ஒவ்வொரு நாளும் விடாம செய்யணும். சில நாள் நல்ல முன்னேற்றம் தெரியும், சில நாள் மறுபடியும் கஷ்டமா இருக்கலாம். ஆனா தொடர்ந்து முயற்சி செய்யும் போது நல்ல மாற்றம் தெரியும். ஆமா, பெற்றோர்கள் சின்ன சின்ன முன்னேற்றங்களை கூட கவனிச்சு அவங்களே ஒரு பேட் ஆன் த பேக் கொடுத்துக்கணும். ஏன்னா இது அவ்வளவு சுலபம் இல்ல. நிச்சயமா. இரவுகள் கொஞ்சம் கொஞ்சமா அமைதியாக மாறும்போது பகல் பொழுதுகள் தானாகவே எல்லாருக்கும் எளிதாக மாறும் இல்லையா? அதை ஏற்படுத்தும். உண்மைதான். ஆமாம், அது மட்டும் இல்லாம குழந்தை நல்லா தூங்க ஆரம்பிக்கும் போது அவங்களோட கற்கும் திறனும் சமூக திறன்களும் கூட மேம்பட வாய்ப்பு இருக்கு. தூக்கம் அவ்வளவு முக்கியம். திரு எஸ். சிவகுமார் அவர்களுடைய இந்த பயிற்சி முயற்சி மூலமா நாம இன்னைக்கு ஆட்டிசம் பாதிப்புள்ள குழந்தைகளின் தூக்க பிரச்சனைகள், அதுக்கு பின்னால இருக்கிற உணர்திறன் மற்றும் நரம்பியல் காரணங்கள், அப்புறம் சில நடைமுறை தீர்வுகள் பத்தி பார்த்தோம். திருச்சிராப்பள்ளி மாவட்டத்தோட அனைவருக்கும் இலவச தரமான கல்வி முயற்சியின் ஒரு பகுதியான இந்த ஆடியோவை திரு சிவகுமார் சொல்ற மாதிரி தெரியாதவர்கள் கற்றுக்கொள்வோம், தெரிந்தவர்கள் கற்றுக் கொடுப்போம் என்ற எண்ணத்தோட அணுகலாம். நல்ல கொள்கை அது. இந்த தகவல்கள் உங்களுக்கு உதவியா இருந்திருக்கும்னு நம்புறோம். இந்த உரையாடலை நீங்க எப்ப வேணாலும் திரும்ப கேட்டு பயன்பெறலாம். இது உங்களுக்கு பயனுள்ளதா தெரிஞ்சா இதே மாதிரி சவால்களை சந்திக்கிற மற்ற பெற்றோர்களுக்கும் தயங்காம பகிருங்க. இது முற்றிலும் இலவசம். ஆமா, அறிவை பகிர்தல் ரொம்ப முக்கியம். இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்காக ஒரு விஷயம் சொல்றேன். சொல்லுங்க. நாங்க இங்க பொதுவான சில வழிகாட்டுதல்களை பத்தி பேசணும். ஆனா ஒவ்வொரு குழந்தையும் தனித்துவமானவங்க. அவங்களோட உணர்திறன் தேவைகளும் வித்தியாசப்படும். சரி, எது அவங்க குழந்தைக்கு அதிக தூண்டுதலை கொடுக்குது, அதாவது ட்ரிகர்ஸ், அது ஒரு குறிப்பிட்ட சத்தமா, வெளிச்சமா, துணியோட சகையா, எது அவங்கள அமைதிப்படுத்துது, அதாவது காமர்ஸ், அது மெல்லிய இசையா, அரவணைப்பா, குறிப்பிட்ட பொம்மையா. இத கவனிக்கணும். ஆமா, இதை நீங்க எப்படி இன்னும் ஆழமாக கவனிச்சு இங்க சொன்ன பொதுவான வழிகாட்டுதல்களை உங்க குழந்தைக்கு ஏத்த மாதிரி இன்னும் சிறப்பா தனிப்பயனாக்கலாம், பர்சனலைஸ் பண்ணலாம். இதை நீங்க கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, அது பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ரொம்ப நல்ல யோசனை. அடுத்த உரையாடலில் சந்திப்போம்.